அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திக்ருடைய மிக முக்கியமான 10 சிறப்புகள் என்னன்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திக்ருன்னா என்ன, திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் நன்மைகள் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அதில் வந்து குர்ஆன் அடிப்படையிலையும் ஹதீஸ் அடிப்படையிலையும் இருந்து எடுத்து ஒரு 10 சில முக்கியமான சிறப்புகளை மட்டும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். திக்ருனா என்ன? திக்ர் அல்லாஹுவே புகழ்வதற்கு நம்ம திக்ருன்னு சொல்லுவோம். திக்ர் பொதுவாக ஞாபகப்படுத்தல், நினைத்தல், இதெல்லாம் தான் அதோட மீனிங்ஸாக இருக்கிறது. திக்ர் என்பது பொதுவாக அல்லாஹுவின் பெயர்கள், குர்ஆன் அண்ட் ஹதீஸ் இது அனைத்தையும் உள்ளடக்கிய, ஹதீஸில் உள்ள பிரார்த்தனைகளை உள்ளடக்கியதுதான் திக்ராக இருக்கிறது. அல்லாஹுடைய பெயர்கள்னா பொதுவாக எல்லா திக்ரிலுமே அல்லாஹுடைய பெயர்கள் சேராம திக்ரை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி குர்ஆன்ல உள்ள வசனங்கள், ஹதீஸில் உள்ள பிரார்த்தனைகள், நம்ம மூசா நபி, இப்ராஹிம் நபி, அய்யூப் நபி போன்ற நபிமார்கள் அல்லாஹுவிடம் பிரார்த்தித்த பிரார்த்தனைகளை அனைத்தையும் உள்ளடக்கியதான் திக்ராக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருடைய சிறப்புகளை வந்து நம்ம பார்க்குறது மாதிரி திக்ருனா என்னையும் நமக்கு புரியணும். அதுக்காக தான் இதை சொன்னேன். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அல்லாஹுவே திக்ரு செய்தல். சூரா அல் பக்ரால அல்லாஹூ என்ன சொல்றானா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவே அதிகமான திக்ரை கொண்டு தியானம் செய்யுங்கள் என்று அல்லாஹுவே திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அடுத்தது அல்லாஹுவே அதிகமாக திக்ரு செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாவ மன்னிப்பையும் வலுப்பமிக்க கூலியையும் அல்லாஹு இரட்டிப்பாக்கி வைத்துள்ளான் என்று அல்லாஹு மேலும் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மேலும் திருக்குர்ஆனில் என்ன கூறுகிறான் என்றால், அல்லாஹு என்னும் பெயரை கூறியோ அல்லது ரஹ்மான் என்னும் பெயரை கூறியோ அல்லாஹுவாகிய என்னை அழையுங்கள் என்று குறிப்பிடுகின்றான். திக்ருடைய திரும்ப திரும்ப வரும் இயல்பு. திக்ரை நம்ம எப்படி ஓதுவோம்? ஒரு திக்ரை சொல்லும்போது சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் திரும்ப திரும்ப வரும். அந்த திரும்ப திரும்ப வரும் இயல்பானது மனதை வந்து அமைதிப்படுத்தவும், இதயத்தை வந்து ஒருமுகப்படுத்தவும், உள் அமைதி மற்றும் இருப்பு உணர்வை உருவாக்கவும் இது உதவுதுன்னு சொல்லி அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. சூரா அல் பக்ரால திரும்பவும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். அல்லாஹு மேலும் என்ன சொல்றானா, அல்லாஹுவின் வீடுகளில் வணக்கங்கள் வழிபாடுகளின் மூலம் அவை உயர்த்தப்படவும் அவற்றில் அவனது பெயர் கூறப்பட வேண்டும் என்றும் திக்ரு செய்யப்பட வேண்டும் என்றும் அல்லாஹு கட்டளையிட்டு கூறுகின்றான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் நம்ம திக்ரு செய்வர் என்று குர்ஆன்ல அல்லாஹு பதிவிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நசாயி, இப்னு ஹிப்பான் போன்ற நூல்களில் பார்க்க முடிகிறது. அல்லாஹுவின் திக்ரும் என் மீது ஸலவாத்தும் ஓதாத எல்லா சபைகளும் மறுமையில் நன்மைகளை இழந்து கை செய்யப்படுவதாகவே அமையும். அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றாலும் சரியே என்று ரசூலுல்லாஹி குறிப்பிடுறாங்க. எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தல்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நபிகள் நாயகம் கூறியதாக இதயத்தை தூய்மைப்படுத்துவது என்பது அல்லாஹுவின் திக்ரு ஆகும் என்று நபிகள் நாயகம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இதயத்தை தூய்மைப்படுத்துவது அல்லாஹுவின் திக்ரு மூலியமாக இதயத்தை தூய்மைப்படுத்துவது என்று இருக்கிறது. மேலும் திக்ருடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆன்மீக அர்த்தத்தால் நிரப்புவதாகும். இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் அல்லாஹுடைய திக்ரு தான் நமக்கு உதவுகிறது. அதே மாதிரி திக்ருடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தா, ஆன்மீக அர்த்தத்தால் நிரப்புவதாகும். மேலும் வெறுமையான இதயத்துடனும் இல்லாத மனதுடனும் அழைப்புகளை உச்சரிக்க கூடாது. நம்ம வேண்டா வெறுப்பா ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அதில் எந்த பிரதிபலனையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அல்லாஹு அக்பர் சுப்ஹான் அல்லாஹ் இப்படி சொல்லும் போது அல்லாஹு மிகப்பெரியவன், அல்லாஹு உயர்ந்தவன், இதை பொருள் உணர்ந்து நம்ம அந்த நாவினால் உச்சரிக்கும் போது அந்த இதயம் ஏற்றுக்கொள்ளும். விழிப்புணர்வோடு செய்யும் போதுதான் இதயம் நாவின் செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் என்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி தான் அந்த நாவினால் நம்ம அந்த விழிப்புணர்வோடு அது பொருள் உணர்ந்து செய்யும் போதுதான் அந்த இதயமானது நாவின் செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளுமாம். கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹஸ்ரத் அபு மூசா அஷ்ஷாரி ரலியல்லாஹு அன்ஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல்லாஹுவே திக்ரு செய்பவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள உதாரணம் என்னன்னா, உயிரோடு இருப்பவனுக்கும் மரணித்தவனுக்கும் ஒப்பாகும் என்று புகாரி ஹதீசுகளை நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ ஒரு திக்ர், நம்ம நாவினால் மொழியக்கூடிய திக்ரை நம்ம ஓதலைனா அது எதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் நமக்கு கற்று தந்திருக்காங்கன்னா, உயிரோடு இருப்பவனுக்கும் மரணித்தவனுக்கும் ஒப்பாகும் என்று சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் மேலும் நம்ம இந்த திக்ரை பொருள் உணர்ந்து அதை அல்லாஹ் எவ்வளவு நன்மைகள் வைத்திருக்கிற அந்த சிறப்பை அறிந்து பொருள் உணர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு திக்ருமாட்டு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.